Welcome, dear teachers. God bless all the administrators of Tamil Nadu Teachers uh, Graduate Federations, and also all the teachers who are listening to my lectures. God bless you abundantly. This video is on Unit 7 according to the syllabus of Teacher Eligibility Test examination. Unit 7, Socializing Agencies of Child Development. What are the topics here in this Unit 7? That is agencies of socialization, family, school, peer and community, peer, friends. Role of play in children's physical, social, emotional and cognitive development, and the impact of media on childhood experiences and development. These are the areas we are going to cover through content and questions also. So let us straight away enter into the topic. What is the meaning of socialization? Socialization is சமூகமயமாக்கல். Socialization is the lifelong process through which a child learns norms, values, behavior, patterns and social roles. சமூகமயமாக்கல் என்பது ஒரு குழந்தை சமூக விதிகள், மதிப்புகள், நடத்தை முறைகள் மற்றும் சமூக பாத்திரங்களை கற்றுக்கொள்ளுகின்ற வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் செயல்முறை. Again I repeat, சமூகமயமாக்கல் என்பது ஒரு குழந்தை சமூக விதிகள், மதிப்புகள், நடத்தை முறைகள் மற்றும் சமூக பாத்திரங்களை, அதாவது சமூக பணிகளை கற்றுக்கொள்ளும் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் செயல்முறையைத்தான் சோசியலைசேஷன், சமூகமயமாக்கல் என்று சொல்லுகின்றோம். அதில் உளவியல் பார்வைகள், இதை பற்றிய உளவியல் பார்வைகள் என்ன என்று பார்க்கலாம். அதாவது சில உளவியல் அறிஞர்கள் இந்த சமூகமயமாக்கலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள். ஜீன் பியாஜே சோஷியல் இன்டராக்ஷன் என்ஹான்சஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிறார். சமூக தொடர்புகள் அறிவாற்றலை வளர்ப்பதாக ஜீன் பியாஜே என்று அந்த உளவியல் அறிஞர் சொல்லுகிறார். இன்னொரு உளவியல் அறிஞர் லெவ் வைகாட்ஸ்கி, he says learning occurs through social interaction, சமூக தொடர்புகள் மூலம் கற்றல் நடைபெறுகிறது என்று லெவ் வைகாட்ஸ்கி சொல்லுகிறார். ஆல்பர்ட் பண்டூரா என்று சொல்லக்கூடிய இன்னொரு உளவியல் அறிஞர், he says learning through observation and imitation, கவனிப்பு, உற்றுநோக்கல் மற்றும் பின்பற்றுதல் மூலம் கற்றலாக ஒரு குழந்தைகள் பிறரை உற்று நோக்குகிறார்கள், சக மாணவர்களை உற்று நோக்குகிறார்கள், ஆசிரியரை உற்று நோக்குகிறார்கள், உலகத்தை உற்று நோக்குகிறார்கள், அது நல்லவற்றை எடுத்துக்கொள்கிறார்கள், அதை பின்பற்றுவதன் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். இதை சொல்லுவது ஆல்பர்ட் பண்டூரா, லேர்னிங் த்ரூ ஆப்சர்வேஷன் அண்ட் இமிட்டேஷன். வாட் ஆர் தி ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன்? சமூகமயமாக்கும் முகமைகள் எவை அல்லது முகவர்கள், முகமைகள். ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி ஏஜென்சி என்று இதை சொல்வோம். ஃபேமிலி ப்ரொவைட்ஸ் எமோஷனல் செக்யூரிட்டி. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பிகின்ஸ் ஹியர். ஃபேமிலி ஷேப்ஸ் பர்சனாலிட்டி அண்ட் வேல்யூஸ். இதான் முதல் மற்றும் முக்கியமான முகமை என்பது ஃபேமிலி. உணர்ச்சி பாதுகாப்பை வழங்குகிறது. மொழி வளர்ச்சி இங்கே தொடங்குகின்றது. பண்புகளும் மதிப்புகளும் இங்கே உருவாகின்றன. குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கின்றன. What is the psychological insight in this? அட்டாச்மெண்ட் தியரி, செக்யூர் பாண்டிங். முதல் துவக்க காலத்திலேயே குழந்தையாக இருக்கின்ற பொழுதே ஒரு விதமான இணைப்பு வேணும், உணர்வு இணைப்பு வேண்டும். செக்யூர் பாண்டிங், பாதுகாப்பான உணர்வு இணைப்பு. அட்டாச்மெண்ட் தியரி அதை சொல்லுகிறது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. உணர்ச்சி நிலைத்தன்மைக்கு மிக மிக அவசியம் இந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு, அட்டாச்மெண்ட் தியரி. குறிப்பாக தாயோடு மிகுந்த ஒரு பாண்டிங் இருக்கும், ஒரு உறவு நிலை இருக்கும், தாய் தந்தை சிப்ளிங்ஸ். ஸோ பேரண்டிங் ஸ்டைல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர். அந்த பெற்றோருடைய வாழ்க்கை முறைகள் நிச்சயமாக குழந்தையினுடைய நடத்தையை
பெரிதும் பாதிக்கின்றன என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே தான் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி ஏஜென்சி என்று ஃபேமிலியை சொல்லுகிறார்கள், குடும்பத்தை சொல்லுகிறார்கள். அடுத்து பள்ளிக்கூடம், ஸ்கூல். திஸ் இஸ் ஃபார்மல் ஏஜென்சி ஆஃப் சோஷியலைசேஷன். இட் டீச்சஸ் அ டிசிப்ளின், கோஆப்ரேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்கூல் ப்ரொமோட்ஸ் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட். ஒரு முறையான சமூகமயமாக்கல் நடைபெறக்கூடியது பள்ளிக்கூடத்தில் ரொம்ப இயல்பாக நடக்கும். ஏன்னா மற்ற மாணவர்களோடு அவர்கள் சேர்ந்து படிக்கின்ற பொழுது இந்த சோஷியலைசேஷன் என்பது மிக எளிதாக நடக்கும். ஆசிரியர்களுடைய இன்டராக்ஷன், பரஸ்பர தகவல் தொடர்பு, ஆசிரியர் மாணவர்களிடம் பேசுவது, மாணவர்கள் தங்கள் நண்பர்களுடன் பேசுவது என்பதெல்லாம் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுடைய சமூகமயமாக்கலுக்கு. ஸோ இட் டீச்சஸ் டிசிப்ளின், கோஆப்ரேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் ப்ரொமோட்ஸ் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட். முறையான சமூகமயமாக்கல், முகவர் முறையான சமூகமயமாக்கல், முகமை என்பது பள்ளிக்கூடம் ஒழுக்கம், ஒத்துழைப்பு, பொறுப்பு ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கிறது. அறிவாற்றல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. என்ன சைக்கலாஜிக்கல் இன்சைட் இந்த பள்ளிக்கூடத்தின் வழியாக நாம் உணர முடியும்னா, ஹிடன் கரிக்குலம், அதாவது மறைந்த கலைத்திட்டம் என்று சொல்லுகிறோம். எல்லாமே நேரடியாக, இப்போ ஆசிரியர் நேரடியாக பாடம் நடத்துகிறார், மாணவர்களோடு உறவாடுகிறார்கள், அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் தங்களை அறியாமலே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நடவடிக்கைகளிலே, செயல்பாடுகளிலே ஒரு மறைந்த கலைத்திட்டம் இருக்கிறது. ஒரு அசம்பிளி நடக்கிறது, ஒரு விழா நடக்கிறது, எல்லாவற்றிலிருந்து மாணவர்கள் மறைந்த நிலையில் கற்றுக்கொள்கிறார்கள். நேரடியாக அவர்கள் அங்கே அமர்ந்து இருக்கிறார்கள், ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார்கள் என்று சொன்னாலே பலவற்றை அவர்கள் உற்று நோக்குகிறார்கள். சிலவற்றை சில விஷயங்கள் அவர்களுக்கு பிடிக்கின்றன, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சில மதிப்பீடுகள் தங்களை அறியாமலே அவர்கள் உள்ளத்திலே வந்து பாய்கின்றன. அது ஹிடன் கரிக்குலம் என்று சொல்கிறோம். வேல்யூஸ், நார்ம்ஸ் லேர்ன்ட் இன்டைரக்ட்லி. ஒரு ஆசிரியருடைய கனிவான அந்த தோற்றம், கனிவான பேச்சு, அது எல்லாமே ஒரு மறைந்த கலைத்திட்டத்திலே இருக்கிறது. அதெல்லாம் மாணவர்களை பாதிக்கிறது. தங்களை அறியாமலே ஒரு நல்ல அருமையான அன்பான ஒரு ஆசிரியர், பாசம் மிகுந்த ஒரு ஆசிரியையை மாணவர்கள் ரோல் மாடலாக தாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு அருமையான மாதிரிகளாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் மறைக்க முடியாத உண்மை. அதான் ஹிடன் கரிக்குலம் என்று சொல்லுகிறோம், மறைந்த கலைத்திட்டம். அடுத்து பியர் குரூப், சம வயதினர் குழு. சில்ட்ரன் லேர்ன் ஷேரிங், கோஆப்ரேஷன். They develop identity and independence through peer group interaction. Peer pressure influences behavior. அதாவது பகிர்வு, ஒத்துழைப்பு ஆகியவற்றை சக மாணவர்களுடன், சக நண்பர்களுடன் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய தான் பியர் குரூப் என்று சொல்லுகிறோம். பகிர்வு, ஒத்துழைப்பு, தனித்துவம் மற்றும் சுயநிலைத்தன்மை அவர்களிடத்தில் உருவாகுது. மற்றவர்களுடன் பழகின்ற பொழுது தனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதை ஒரு மாணவன் உணர்கிறான். தனித்துவம் மற்றும் சுயநிலைத்தன்மை உருவாகிறது. சம வயதினர் அழுத்தம் நடத்தையை பாதிக்கும். அதாவது சக மாணவர்களுடைய பேச்சு, செயல்பாடு, அவர்கள் பாராட்டுவது அல்லது திட்டுவது எல்லாமே மாணவர்களுடைய நடத்தையை பாதிக்கும். சம வயதினர் அழுத்தம். இந்த பியர் குரூப்பினுடைய நடவடிக்கைகள் பெரிதும் ஒரு குறிப்பிட்ட மாணவனை பாதிக்கும். அடாலசன்ஸ் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பியர்ஸ் என்று சொல்லுவோம். அடாலசன்ஸ் இஸ் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பியர்ஸ். குறிப்பாக இந்த குமர பருவத்தினருக்கு சக மாணவர்களுடைய செல்வாக்கு என்பது மிக அதிகமாக இருக்கும். சாப்பாட்டை கூட மறந்துவிட்டு நண்பர்களுடன் இருக்கின்ற ஒரு காலகட்டமெல்லாம் அந்த வயதிலே ஏற்படும். இதான் பியர் குரூப் என்று சொல்கிறோம், பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்து கம்யூனிட்டி சமூகம். கம்யூனிட்டி இன்க்ளூட்ஸ் நெய்பர்ஹுட், ரிலிஜன், கல்ச்சர். கம்யூனிட்டி ஷேப்ஸ் பிலீவ்ஸ், ட்ரெடிஷன்ஸ், மாரல் வேல்யூஸ். அதாவது வசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்டை பகுதி என்பது நெய்பர்ஹுட். மதம், கலாச்சாரம் எல்லாமே இவற்றிலே அடங்கும். நம்பிக்கைகள், மரபுகள், ஒழுக்க மதிப்புகள் எல்லாம் ஒரு சமூகத்திலே உருவாகின்றன. அதை ஒரு மாணவன் கற்றுக்கொள்கிறான். ரோல் ஆஃப் பிளே இன் சைல்டு டெவலப்மெண்ட். விளையாட்டினுடைய பங்கு என்ன? ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், உடல் வளர்ச்சி, இம்ப்ரூவ்ஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் தான் முக்கியமாக ரோல் ஆஃப் பிளேயில் நடக்குது. இட் இம்ப்ரூவ்ஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்னால் அவயங்களுடைய அந்த திறன்கள்
நன்றாக வளர்கின்றன விளையாட்டின் வழியாக. அது உறுதிப்படுகின்றன. எலும்புகளோ தசைகளோ சரியான முறையில் உறுதிப்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவது இந்த விளையாட்டு. விளையாட்டினுடைய பங்கு ரொம்ப முக்கியம். இட் என்ஹான்சஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் கோஆர்டினேஷன். உடல் இயக்கத்திறன் மேம்படும், பலமும் ஒத்திசைவும் அதிகரிக்கும். ஒத்திசைவு என்று சொன்னால் அந்த கைகளுக்கு கால்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, கோஆர்டினேஷன், அதில் இருக்கக்கூடிய ஒத்திசைவு. அதன் நிமித்தமாக இப்போ உதாரணமாக விரல்கள் எல்லாம் நன்றாக நரம்புகள் வளர்ந்த நிலையிலே ஒரு திறன் ஏற்படும். ஒரு படத்தை மிக அருமையாக எந்த விதமான தவறும் இல்லாமல் ஒரு மாணவன் வரைய முடியும். எப்பொழுது என்று சொன்னால் அந்த நரம்புகள் எல்லாம் சரியாக வளர்ந்த நேரத்தில் அந்த ஃபிங்கர்ஸ், டெக்ஸ்டரிட்டி ஆஃப் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிங்கருடைய அந்த பலம், சக்தி, அந்த சின்ன சின்ன நரம்புகள் கூட அந்த சக்தியை பெறுகின்ற பொழுது பென்சிலை பிடித்தோ அல்லது சாக் பீஸை பிடித்தோ மிக அருமையாக படத்தை வரையக்கூடிய ஒரு திறன், அதைத்தான் சொல்லுவோம் உடல் இயக்க திறன் என்று நாம் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ரோல் ஆஃப் பிளே ரொம்ப முக்கியம். விளையாட்டினுடைய பங்கு. இந்த பிளே என்பது இட் என்ஹான்சஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் கோஆர்டினேஷன். உடல் இயக்கத்திறன் மேம்படும், பலமும் ஒத்திசைவும் அதிகரிக்கும். அடுத்து சோஷியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி. சோஷியல் டெவலப்மெண்ட், சொசைட்டி டீச்சர்ஸ் டீம் ஒர்க், ரூல்ஸ் அண்ட் ஷேரிங். அது சோஷியல் டெவலப்மெண்ட் சொன்னோம். குழு பண்பு, விதிகள், பகிர்வு, இவற்றையெல்லாம் இந்த ஸ்கூல், அந்த சோஷியல் அட்மாஸ்பியர் ஆஃப் த ஸ்கூல் டீச்சர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். குழு பண்பு, விதிகள், பகிர்வு இவையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் சோஷியல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அடுத்து இமோஷனல் டெவலப்மெண்ட், உணர்ச்சி வளர்ச்சி. ஸ்கூல் ஹெல்ப்ஸ் எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ். In a classroom helps express feelings. A teacher makes him express the feelings of the students. It reduces stress and anxiety. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உதவுகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. எமோஷனல் டெவலப்மெண்ட், இட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உதவுகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, படபடப்பை குறைக்கிறது. எதையும் சரியாக மகிழ்ச்சியாக செய்வதற்கான ஒரு வழிவகையை கொடுப்பது இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட், உணர்ச்சி வளர்ச்சி. அடுத்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவாற்றல் வளர்ச்சி. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மூளை செயல்பாடுகளுடைய வளர்ச்சி. இட் இம்ப்ரூவ்ஸ் ப்ராப்ளம் சால்விங். இட் என்ஹான்சஸ் இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. பிரச்சனை தீர்க்கும் திறன் வளர்கிறது, கற்பனை மற்றும் படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். சைக்காலஜிஸ்ட் வியூ என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபெல் emphasized play as the basis of learning. இந்த ஃப்ரோபெல் என்ன செய்தார்கள்? emphasized play as the basis of learning. அடிப்படை, கற்றலுடைய அடிப்படையாக இந்த விளையாட்டை சொன்னார். விளையாட்டின் வழியாக சொல்லிக் கொடுத்தல், கற்றுத்தருதல், பிளேவே மெத்தட் என்பதெல்லாம் இந்த கான்செப்டின் வழியாக வருவது, ஃப்ரோபெலுடைய இந்த கான்செப்ட். ஸோ பியாஜே சொல்வார், பிளே ரிஃப்ளெக்ட்ஸ் காக்னிட்டிவ் ஸ்டேஜஸ். அந்த அறிவார்ந்த அந்த படிநிலைகளை ஒரு விளையாட்டு என்பது பிரதிபலிக்கிறது. பிளே ரிஃப்ளெக்ட்ஸ் காக்னிட்டிவ் ஸ்டேஜஸ் என்பது பியாஜே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. ஸோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவாற்றல் வளர்ச்சி. இட் இம்ப்ரூவ்ஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. பிரச்சனை தீர்க்கக்கூடிய திறனை வளர்க்கிறது. அடுத்து இம்பேக்ட் ஆஃப் மீடியா ஆன் சைல்ட்ஹுட், ஊடகங்களுடைய தாக்கம். பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது, நல்ல விளைவுகள் இருக்குது, கெட்ட விளைவுகள் ரெண்டுமே இருக்குது மீடியா என்று சொல்கின்ற பொழுது. இப்போ இந்த செல்ஃபோன் என்பது வந்த பிற்பாடு, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்த பிற்பாடு நல்ல விளைவுகளும் அதிகமாக இருக்கின்றன, கெட்ட விளைவுகளும் அதிகமாக இருக்கின்றன, அதை நாம் மறுக்க முடியாது. அதாவது பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லது. பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் அதுக்குனால அந்த மீடியா எஜுகேஷன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். மீடியா எஜுகேஷன் சின்ன வயதிலே குழந்தைகள் கொடுக்க வேண்டும். எதை பார்க்கணும், எதை விட்டுவிட வேண்டும், எதிலெல்லாம் நமக்கு வளர்ச்சி இருக்கும், அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு, எதெல்லாம் பார்த்தா நமக்கு நல்லது இந்த ஸ்மார்ட் ஃபோனில், இதெல்லாம் அடாலசன்ட் ஸ்டேஜில் நம்ம சொல்ல வேண்டிய நிலை இருக்குது. பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ். எஜுகேஷனல் கான்டென்ட் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ். இட் என்ஹான்சஸ் டிஜிட்டல் லிட்ரஸி. தெர் இஸ் எக்ஸ்போஷர் டு குளோபல் கல்ச்சர். உலக கலாச்சாரம் அறிமுகமாகிறது இந்த மீடியா வழியாக. ஏன்னா மிக எளிதாக பார்த்து விடுகிறோம். அந்த ஈரான் அமெரிக்க போராக இருந்தாலும், அந்த வாராக இருந்தாலும்,
இஸ்ரேல் நாட்டில் குண்டு வெடிப்பதாக இருந்தால் உடனுக்குடன் நமக்கு அந்த மீடியா வழியாக நமக்கு ஒரு நாலேஜ் ஏற்படுது. டிஜிட்டல் லிட்ரஸி நமக்கு குளோபல் கல்ச்சரே தெரிந்து கொள்கிறோம். எப்படி உலகம் போய் கொண்டிருக்கிறது, உலக அரசியல் என்ன, இந்திய அரசியல் உடனுக்குடன் செய்திகள் என்ன நடந்தாலும் உடனுக்குடன் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன இந்த மீடியா வழியாக. ஆகவே கல்வி தொடர்பான அறிவும் அதிகரிக்கும். நிச்சயமாக 2 விஷயம் இருக்குது. பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நாம் மாணவர்களுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் எப்படியெல்லாம் யூடியூப்பை பார்க்கலாம், எப்படியெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதை நாம் சொல்லித் தருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். கல்வி தொடர்பான அறிவு இந்த டிஜிட்டல் மீடியா வழியாக நாம் அதிகரிக்க வேண்டும். டிஜிட்டல் திறனை மேம்படுத்த வேண்டும். நிறைய விஷயங்கள் இன்று வந்திருக்கின்றன. எதிர்கால மாணவர்களுக்கு இந்த டிஜிட்டல் திறன் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆகவே அந்த ஊடகங்களுடைய தாக்கம் என்பது இன்று மறுக்க முடியாது. ஆனால் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் தர வேண்டும். உலக கலாச்சாரம் இந்த மீடியா லிட்ரஸி வழியாக நமக்கு ஏற்படுகிறது. உலக கலாச்சாரம் மீடியா வழியாக, ஊடகங்களுடைய தாக்கத்தின் வழியாக நமக்கு அறிமுகமாகிறது, குழந்தைகளுக்கு அறிமுகமாகிறது. அடுத்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது அடிக்ஷன் டு ஸ்க்ரீன்ஸ். அதாவது எப்போவுமே பார்க்குறது, கேட்குறத விட பார்க்குறதுங்கிறது எப்போவுமே மனதை கவரக்கூடிய ஒன்று. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது அடிக்ஷன் டு ஸ்க்ரீன்ஸ். அப்புறம் எக்ஸ்போஷர் டு வயலன்ஸ். அது நிறைய வயலன்ஸ். சில மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த பேய் கதையாக பார்க்குறாங்க. நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது பார்த்துட்டு அப்புறம் உடம்பெல்லாம் சோம்பலாமல் போயிடுது. அது அடிக்ஷன் மாதிரி ஆகிடுது. அதுக்குள்ளே அந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய போடுறாங்க. அந்த ஒரு பயத்திலே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் சைக்கலாஜிக்கல் கேஸ் மாதிரியே வந்தது. ஸோ எக்ஸ்போஷர் டு வயலன்ஸ், அந்த சண்டை காட்சிகளாக பார்க்குறான். அப்போ அவனுடைய மனதும் அந்த வயலன்ஸ்குள்ளே போயிடுது. வன்முறை தாக்கம் ஏற்படுகிறது. இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்டுங்கிறது ரெடியூசஸ் சோஷியல் இன்டராக்ஷன். எப்பொழுதுமே தனக்குத்தானே ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது மற்றவருடன் பழகுவதை அவன் தவிர்க்கின்றான். வீட்டிலே கூட அப்படிப்பட்ட நிலைமை. பெரும்பாலும் பெற்றோர்கள் அந்த 12-15 வயது மாணவ கண்மணிகளை அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட திட்டுகிறார்கள். ஏனென்றால் யாரிடம் பேசாமல் எப்பொழுது பார்த்தாலும் செல்ஃபோனை வைத்துக்கொண்டு இரவு பகல் பார்க்காமல் தூங்காமல் கூட செய்கிறார்கள் என்று கூட சில பெற்றோர்கள் வருத்தப்படுகிறார்கள். ஆகவே இந்த நெகட்டிவ் எஃபெக்டாக சொல்லலாம். மீடியாவுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் ரெட்யூசிங் சோஷியல் இன்டராக்ஷன். சமூக பரவலை அது தடுக்கிறது. தென் அட்டென்ஷன் ப்ராப்ளம்ஸ் வருது. இதையே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்திலேயே கூட அல்லது காலேஜில் கூட ஸ்மார்ட் ஃபோனை பின்னால் வச்சுக்கிட்டு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் லிஸ்னிங் டு வாட் த டீச்சர்ஸ் சேஸ். இதெல்லாம் நெகட்டிவ் எஃபெக்ட். திரைப்பழக்கம் அதிகரிக்கிறது, வன்முறை உள்ளடக்கங்கள் பாதிக்கிறது, சமூக தொடர்பு குறைகிறது, கவனக்குறைபாடு ஏற்படுகிறது. இதெல்லாம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மீடியா. வாட் இஸ் த சைக்கலாஜிக்கல் இன்சைட்? ஏதாவது ஒரு சைக்காலஜி இதை பற்றி சொல்லியிருக்காங்க. பாண்டுரா அப்படிங்கிறவர் he says மீடியா வயலன்ஸ் லீட்ஸ் டு இமிட்டேஷன் அப்படின்றார். அதாவது அதை பின்பற்றுவதற்கு தூண்டுகிறது மீடியா வயலன்ஸ். இந்த வன்முறை தாக்கம் என்பது, ஊடகங்கள் வழியாக வரக்கூடிய அந்த வன்முறை தாக்கமானது மாணவர்களை பின்பற்ற வைக்கிறது. அதை யாராக இருந்தாலும் அவர்களை அதை திரும்ப திரும்ப பார்க்கின்ற பொழுது அவர்களை அதை தொடர்ந்து அதே போல் செய்கிறது. அதுதான் இமிட்டேஷன். ஸோ ஓவர் எக்ஸ்போஷர் அஃபெக்ட்ஸ் பிரைன் டெவலப்மெண்ட். அளவுக்கு அதிகமாக அதில் ஈடுபடுகின்ற பொழுது அது மூளையின் வளர்ச்சியை பாதிக்கிறது என்று கூட சொல்கிறார். 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 15 மணி நேரம் மீடியாவை மட்டுமே ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது. இதெல்லாம் நெகட்டிவ் எஃபெக்டாக இருக்கிறது. அடுத்து முக்கிய குறிப்புகள் என்ன சொல்லலாம், ஃபேமிலி என்பது பிரைமரி ஏஜ். சில எக்ஸாம் டிப்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம், ரொம்ப முக்கியமான பகுதிகள் தேர்வை பொறுத்தளவு. ஃபேமிலி என்பது பிரைமரி ஏஜெண்ட், பிரதான முகமை. ஸ்கூல் என்பது ஃபார்மல் ஏஜெண்ட். ஃபார்மல் ஏஜென்சி ஸ்கூல். ஃபார்மல்னா முறையான விஷயங்களை கற்றுத்தல், முறையாக கற்றுக் கொடுத்தல், எல்லாமே முறையாக செல்லும். ஃபார்மல் இல்லை, ஸ்கூலில் டைம் டேபிள்லாம் போட்டு பல திட்டங்கள் போட்டு நிகழ்ச்சி திட்டங்கள்லாம் போட்டு அதுதான் ஃபார்மல் ஏஜென்சின்னு சொல்கிறோம். அடுத்து பியர் குரூப், இன்ஃபார்மல் இன்ஃப்ளூயன்ஸ். இதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றதை விட இந்த இன்ஃபார்மல் இன்ஃப்ளூயன்ஸினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எதேச்சையாக மற்றவருடன் பழகுவது, அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்வது.
அப்புறம் ப்ளே என்பது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். விளையாட்டு என்பது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஆல்ரவுண்டு டெவலப்மெண்ட் சொல்லுகிறோமே, உடல், உள்ள, சமூக, ஆன்மீக எல்லா வளர்ச்சிக்கும் உதவுவது ப்ளே, விளையாட்டு. மீடியாவில் 2 விஷயங்கள் டூவல் இம்பேக்ட்னு சொல்லுவோம். டூவல் இம்பேக்ட்னா 2 விஷயம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஆகவே குடும்பம் என்பது முதன்மை முகவராக இருக்கிறது, பள்ளி என்பது முறையான முகவராக இருக்கிறது. சம வயதினர் இன்ஃபார்மல் இயல்பான அல்லது எதேச்சையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது சம வயதினர். விளையாட்டு என்பது முழுமையான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. ஊடகம் இரண்டு வித தாக்கம், பாசிட்டிவ் நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து ஒன்லைன் ரிவிஷனாக என்ன சொல்லலாம்? சோஷியலைசேஷன் ஷேப்ஸ் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். சமூகமயமாக்கல் பண்பு நலனை உருவாக்குகிறது. ஷேப்ஸ் பர்சனாலிட்டி, ஆளுமையை உருவாக்குகிறது. சமூகமயமாக்கல் ஆளுமையை மாணவர்களுக்கு தருகிறது. ப்ளே இஸ் லேர்னிங் இன் ஆக்ஷன். விளையாட்டு என்பது செயலில் கற்றல். ப்ளே இஸ் லேர்னிங் இன் ஆக்ஷன். மீடியா இஸ் அ டபுள் எட்ஜ்டு சார்ட். ஊடகம் என்பது இருமுனைய வாள். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்குங்களா, அதை அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டேர்மில் சொல்லலாம். மீடியா இஸ் அ டபுள் எட்ஜ்டு சார்ட். சார்ட் என்பது வாள், ஊடகம் இருமுனைய வாள். சில கேள்விகளை நாம் தொடர்ந்து கேட்போம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். இதை படிக்காமலே கூட நீங்கள் எழுத முடியும், அந்த அளவிற்கு அனுபவம் இருக்கிறது. இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதால் இது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய ஒரு யூனிட்டாக இருக்காது. முதல் 6 ரொம்ப தேவையான ஒன்று. அது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு 6 யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இன்டெலிஜென்ஸு, பர்சனாலிட்டி, நிறைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே இருக்கிறதுனால அதை மிக நன்றாக படிக்க வேண்டும். கேள்விகள் பெரும்பாலும் அதிலிருந்து வரும், இதிலிருந்து வரும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது தெரிந்ததாக இருக்கணும். இது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. நமக்கு ஒரு ஆசிரியர் பர்சனாலிட்டின்ற ஒரு பகுதியாகத்தான் இதையெல்லாம் படிக்கிறோம். ஏற்கனவே நமக்கு அனுபவம் இருக்கிறது, இருந்தாலும் அது நமக்கு அந்த சிலபஸில் இருக்கின்ற காரணத்தால் லேசாக அதை தெரிந்து கொள்ளும். விச் இஸ் த பிரைமரி ஏஜென்ட் ஆஃப் சோஷியலைசேஷன். சமூகமயமாக்கலுடைய முதன்மை முகவர் ஃபேமிலி, குடும்பம். Family is the first environment where a child learns a language, behavior and values. குழந்தை முதலில் பழக்கங்கள், மொழி, மதிப்புகள் கற்றுக்கொள்வது குடும்பத்தில்தான். அடுத்து authoritative parenting leads to what outcome? authoritative parenting, அத்தாரிட்டினா நல்ல அதிகாரம் செலுத்துகின்ற பெற்றோர். அது ரொம்ப நல்லது, அதிகாரம் செலுத்தணும் பெற்றோர். அன்பும் அதிகாரம் 2 சேர்ந்து போனால் குழந்தைகளுக்கு சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும். அத்தாரிட்டேட்டிவ் பெற்றோர் பாணி எந்த விளைவை கொடுக்கணும்? பேலன்ஸ்டு பர்சனாலிட்டியை கொடுக்கும், சமநிலையான ஆளுமை. திஸ் பேரண்டிங் கம்பைன்ஸ் டிசிப்ளின் வித் வார்ம்த், ப்ரொடியூசிங் கான்ஃபிடென்ட் சில்ட்ரன். அன்பும் ஒழுக்கமும் சேர்ந்து குழந்தையுடைய நல்ல ஆளுமையை உருவாக்கும். ஆகவே அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் அப்படிங்கிறது நல்லது தான். சமநிலையான ஆளுமையை குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு கொடுக்கும். அடுத்து வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங்? அதிக பாதுகாப்பு வளர்ப்பு எந்த விளைவை தருகிறது? அதிக பாதுகாப்பு, அளவுக்கு அதிகமாக, அதாவது எதை கேட்டாலும் கொடுக்குறது, என்ன வேணாலும் அனுமதிக்கிறது, எல்லா செயல்பாட்டையும் அனுமதிக்கிறது, இதெல்லாம் ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங். அதாவது அவங்களுடைய அந்த வற்புறுத்தலுக்கு இணங்குறது அளவுக்கு அதிகமாக. அதாவது ஒன்று வேண்டுமென்றால் உடனே அழுவது, அதை உடனே நாம் அதை நிறைவேற்றுவது, அதிக பாதுகாப்பு வளர்ப்பு, எங்கேயும் போக விடாமல் பண்ணுறது, எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது, இது எல்லாமே லோ கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்தும், தன்னம்பிக்கை குறைவை ஏற்படுத்தும். தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங். இட் லிமிட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி. சுயநிலை குறைவதால் தன்னம்பிக்கை குறைகிறது. தான் யாருங்கிறது தெரியல. ஒரு வெளியிடங்களுக்கு போகும்போது தான் பல சக மாணவர்களை பார்ப்பாங்க, அல்லது தன் வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்ப்பார்கள். ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போனால் மால் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அறிவு வளர்ச்சி, உணர்வு வளர்ச்சி எல்லாமே வெளியே கூட்டி போவதாலாம் நடக்கும். சில சமயங்களில் டூருக்கெல்லாம் அனுப்புறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும்னு நம்ம நினச்சோம்னா அது லோ கான்ஃபிடென்ஸை குழந்தைகளுக்கோ மாணவர்களுக்கோ கொடுத்து விடும். ஸோ ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங் லிமிட்ஸ் தி இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி. சுயநிலை குறைவதால் தன்னம்பிக்கை குறைகிறது.
அடுத்து ஃபேமிலி மெயின்லி டீச்சர்ஸ் வாட்? குடும்பம் முக்கியமாக கற்பிப்பது என்ன? வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ். மதிப்புகள் மற்றும் சமூக நெறிகளை தான் ஒரு ஃபேமிலி குடும்பம் வந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறது. அதுதான் முதல் பள்ளிக்கூடம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் அ சைல்டு இஸ் த ஃபேமிலி. மதிப்புகள் மற்றும் சமூக நெறிகளை தருவது ஃபேமிலி. ஃபேமிலி பில்ட்ஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பிஹேவியர் அண்ட் மொராலிட்டி. குடும்பம் நெறி மற்றும் நடத்தை அடிப்படையை உருவாக்குகிறது. அடுத்து விச் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் லேர்னிங் த்ரூ அப்சர்வேஷன் இன் ஃபேமிலி? குடும்பத்தில் பார்வை மூலம் கற்றலை விளக்கும் கோட்பாடு எது? சோஷியல் லேர்னிங் தியரி, சமூக கற்றல் கோட்பாடு. சில்ட்ரன் இமிட்டேட் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். சில்ட்ரன் இமிட்டேட் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். குழந்தைகள் பெற்றோரின் நடத்தையை பின்பற்றுகிறார். பெரும்பாலும் அப்படித்தான். சில சமயத்தில் ஒரு பேருந்துலாம் அது அடிக்கடி நடக்கும். திடீர்னு ஒரு பெரிய கெட்ட வார்த்தையை சொல்லி ஒரு 3 வயசு குழந்தை வந்து கத்தும். எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. எங்கேருந்து அந்த பிள்ளை கற்றுக்கிட்டதுன்னா, அந்த வீட்டில் வந்து அப்பா அம்மா சண்டை போடுறாங்க. சில குடும்பங்களில் உண்டு. அதை அந்த குழந்தை அப்படியே பிக்கப் பண்ணிக்குது அந்த வார்த்தையில். அதனால் கோபமாக சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணுமோ அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நாலேஜ் வந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லுது. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். இந்த பேருந்துகளில் சில சமயம் வில்லேஜ், இந்த கிராமப்புறங்கள்லாம் இதை பார்க்கலாம். அது வந்து காரணம் என்னென்னா, சில்ட்ரன் இமிட்டேட் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். குழந்தைகள் பெற்றோருடைய நடத்தையை பின்பற்றுகின்றனர். ரோல் மாடலிங் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் இன் விச் ஏஜென்சி? முன்மாதிரி பின்பற்றுதல் அதிகமாக நடைபெறும் இடம் எது? இமிட்டேஷன். அப்பா பேசுகிற மாதிரி, அம்மா பேசுகிற மாதிரி, அம்மா எப்படி பங்க்சுவலாக இருக்கிறாங்க, அம்மா எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, இது எல்லாமே ரோல் மாடலாக குழந்தைகளுக்கு வருகிறது. ஸோ பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஹேபிட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். பெற்றோர் குழந்தையின் நடத்தையின் மீது அதிக தாக்கம் செலுத்துகின்றன. பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஹேபிட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். பழக்க வழக்கங்கள், மனப்போக்குகளெல்லாம் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வாட் டஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ரொமோட்? கூட்டு குடும்பம் என்ன வளர்க்கிறது? சோஷியல் கோஆப்ரேஷன், சமூக ஒத்துழைப்பு. லிவிங் டுகெதர் என்கரேஜஸ் ஷேரிங் அண்ட் மியூச்சுவல் சப்போர்ட். ஒன்றாக வாழ்வதால் பகிர்வு மற்றும் ஒத்துழைப்பு வளர்கிறது. அந்த தாத்தா பாட்டிலாம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய அனுபவம் வித்தியாசமானது. ஏனென்றால் அவர்களுடைய அந்த கேரி அண்ட் ஷேரிங், அவர்களுடைய அனுபவத்தால் பல விஷயங்களை ரொம்ப எளிய முறையிலே அந்த பேரண்ட் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமான இந்த கூட்டு குடும்பம் வந்து பல நல்ல மதிப்பீடுகளை குழந்தைகளுக்கு தருகிறது, மறுக்க முடியாது. லிவிங் டுகெதர் என்கரேஜ் ஷேரிங் அண்ட் மியூச்சுவல் சப்போர்ட். ஒன்றாக வாழ்வதால் பகிர்வு மற்றும் ஒத்துழைப்பு வளர்கிறது. நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ப்ரொமோட் வாட் ரைட்? அந்த அணுக்க குடும்பம்னா என்னது? அதாவது வேற யாரோட இல்லை, அதே ஒரே குடும்பம், குழந்தை, பெற்றோர், அவ்வளோதான். அதான் அணுக்க குடும்பம். நியூக்ளியர் ஃபேமிலிஸ், ஒற்றை குடும்பம் கூட சொல்லலாம். வேற யாரும் இல்லாமல் கூட்டு குடும்பம் இல்லாமல் தனி குடித்தனம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அணுக்குடும்பம் எந்த பண்பை வளர்க்கிறது? இண்டிபெண்டன்ஸ், சுயநிலை. சில்ட்ரன் லேர்ன் டு டிபெண்ட் ஆன் தெம்செல்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் சில்ட்ரன் தங்களையே நம்பக்கூடிய ஒரு நிலை. குழந்தைகள் தங்களை தாங்களே சார்ந்து வாழ கற்றுக்கொள்கிறார்கள். அது போன்ற குடும்பங்களில் சில நல்லதும் இருக்கிறது, எல்லாமே கெட்டது என்று சொல்லவில்லை, சில நல்லவைகள்லாம் இருக்கின்றன. நியூக்ளியர் ஃபேமிலிஸ். எமோஷனல் பாண்டிங் பிகின்ஸ் இன் விச் செட்டிங்? உணர்ச்சி பிணைப்பு எங்கு தொடங்குகிறது? ஃபேமிலி. உணர்ச்சி பிணைப்பு, எமோஷனல் பாண்டிங்கிறது உணர்ச்சி பிணைப்பு ஃபேமிலியில் தொடங்குகிறது. க்ளோஸ் இன்டராக்ஷன்ஸ் கிரியேட் எமோஷனல் செக்யூரிட்டி. குடும்ப உறவுகள் பாதுகாப்பு உணர்வை உருவாக்குகின்றன. க்ளோஸ் இன்டராக்ஷன்ஸ் கிரியேட் எமோஷனல் செக்யூரிட்டி. இந்த சிப்ளிங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையெல்லாம் உடனுக்குடன் ஏதாவது சொல்லி அவர்களை அன்பு செய்ய வைக்க வேண்டும். ஏன்னா அது பாதுகாப்பு உணர்வை வளர்க்கும். பிற்காலத்திற்கு அது மிக சிறந்த உணர்வு நிலையாக இருக்கும். சின்ன வயதிலேயே எலியும் பூனையுமாக அடித்து கொள்ளக்கூடிய அந்த சகோதர சின்ன குழந்தைங்க அதை அனுமதிக்கக்கூடாது. அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி எப்படியாவது அதை மாற்ற வேண்டும். அந்த க்ளோஸ் இன்டராக்ஷன்ஸ் கிரியேட் எமோஷனல் செக்யூரிட்டி. குடும்ப உறவுகள் பாதுகாப்பு உணர்வை உருவாக்குகின்றன. வாட் டஸ் ஃபேமிலி நெக்லெக்ட் லீட் டு? குடும்ப புறக்கணிப்பு என்ன விளைவிக்கிறது? எமோஷனல் ப்ராப்ளம்ஸ். சில்ட்ரன் மே ஃபீல் இன்செக்யூர் அண்ட் அன்லவ்டு. ஃபேமிலினா குடும்பம் வந்து கண்டுக்காமே இருக்காங்க. பசியை கண்டுக்கிறதில்ல, அவங்களுக்கு என்ன தேவை என்பதை கண்டுக்கிறதில்லை,
இது போன்ற நிலை, இந்த புறக்கணிப்பு இருந்தால் என்ன நினைக்கும்னா எமோஷனல் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை சின்ன வயதிலே அந்த உணர்ச்சி சிக்கல்கள் ஏற்பட்டு விடுகின்றன. சில்ட்ரன் மே ஃபீல் இன்செக்யூர் அண்ட் அன்லவ்ட். பாதுகாப்பின்மை மற்றும் மன உளைச்சல் ஏற்படும். Where does language development begin? மொழி வளர்ச்சி எங்கே ஆரம்பமாகிறது? ஃபேமிலி. துவக்கத்தில் அங்கே தான் அப்பா அம்மாட்டில் இருந்தால் குழந்தை பேச தொடங்குது. அம்மான்ட்டு ஆரம்பித்து அப்பா அப்படியே ஒவ்வொன்றா பேசி அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே தான் சொல்லுகிறார்கள், குழந்தைகளுக்கு இந்த பெற்றோர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேணும். இந்த 3 மாதம் 6 மாதம் 1 வயது அப்படிலாம் சும்மா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அது கவனிக்கணும். அந்த குழந்தை ஒன்றும் பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அழகாக சிரிக்கும் நம்ம பேசும்போது. த சில்ட்ரன் லேர்ன் தி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அட் ஹோம். தாய்மொழி குடும்பத்தில் கற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து மாரல் வேல்யூஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டாட் பை ஹோம். நெறி மதிப்புகளை முதலில் யார் கற்பிப்பது அப்படின்னா ஃபேமிலி, குடும்பம் தான். ஃபேமிலி இன்ட்ரடியூசஸ் ரைட் அண்ட் ராங் பிஹேவியர். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ரைட் அண்ட் ராங் பிஹேவியரை சொல்லிக் கொடுப்பது ஃபேமிலி. நல்லது கெட்டது என்ற புரிதல் குடும்பத்தில் உருவாகிறது. பேரண்டல் கான்ஃப்ளிக்ட் அஃபெக்ட்ஸ் வாட் இன் சில்ட்ரன். பெற்றோர் மோதல் குழந்தையினுடைய எந்த அம்சத்தை பாதிக்கும்னா எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை பாதிக்கும். எப்பொழுதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் குழந்தை எப்படி படிக்கும்? மனப்பாட சக்தியே போயிடும். அஃப்கோர்ஸ் ஏன்னா இட் ஹேப்பன்ஸ். நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ நிறையா குடும்பங்களில் அது நடக்குது. பேரண்டல் கான்ஃப்ளிக்ட், அடிக்கடி சண்டை போட்டு கத்துறாங்கன்னு வைங்க மாற்றி மாற்றி, அது படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைய ரொம்ப பாதிக்கும். மனநிலை சமநிலை ஏற்படாது, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி பாதிக்கும். இட் கிரியேட்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்செக்யூரிட்டி. வீட்டுக்கு போனால் என்ன நடக்க போதோ, காலையில் என்ன நடக்க போதோ, எந்திரிச்ச உடனே என்ன நடக்க போதோ, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன நடக்க போதோ, ஸ்கூலை விட்டு திருப்பி வந்த உடனே வீட்டில் என்ன நடக்க போதோ. இட் கிரியேட்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்செக்யூரிட்டி. மன அழுத்தம் மற்றும் பாதுகாப்பின்மை உருவாகும். செக்யூர் அட்டாச்மெண்ட் ரிசல்ட்ஸ் இன் வாட். பாதுகாப்பான பிணைப்பு எதற்கு வழிவகுக்கும்? பெட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ், நல்ல உறவுகள். சில்ட்ரன் டெவலப் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ். வீட்டில் அந்த பாதுகாப்பு உணர்வு இருந்தால் வெளியிலும் நல்ல உறவுகள் ஏற்படும். நம்பிக்கை மற்றும் உறவு திறன், பிறரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த திறன், ஃப்ரெண்ட்லினஸ் என்பதெல்லாம் மிக எளிதாக இந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கிடைக்கும். Children develop trust and confidence when they have secure attachment in the family. Next, better relationships. Family discipline develops what? குடும்ப ஒழுக்கம் என்ன வளர்க்கிறது? ரெஸ்பான்சிபிலிட்டியை வளர்க்கிறது, பொறுப்புணர்வு. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. காலையில் எழுந்தவுடன் இதை செய்யணும், தேர்வு நேரத்தில் இவ்வளோ நேரம் ஒதுக்கி படிக்கணும். இதெல்லாம் என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஃபேமிலி டிசிப்ளின் டெவலப்ஸ் வாட்? ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு. சில்ட்ரன் லேர்ன் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு உணர்வு உருவாகிறது. ஃபேமிலி சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அஃபெக்ட்ஸ் வாட்? குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை எதை பாதிக்கும்? எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது அஃப்கோர்ஸ் இது நம்ம கையில் இல்லை, ஏழைகள்லாம் இருக்கிறாங்க, நிச்சயமாக குழந்தைகளை பாதிக்கும். சக மாணவர்கள் சில பேர் பலவற்றை வாங்கி கொள்வார்கள், ஏழை மாணவர்களும் வாங்க முடியாது. அது அவனுடைய படிப்பை பாதிக்கலாம். ரிசோர்ஸஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங் அக்சஸ். வளங்கள் கல்வி வாய்ப்பை நிர்ணயிக்கின்றன. ரிசோர்ஸஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங் அக்சஸ். வளங்கள் கல்வி வாய்ப்பை நிர்ணயிக்கின்றன. சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நல்லா ஹையாக இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்றாற் போல் குழந்தைகளுடைய நிலை இருக்கும். ரொம்ப புவரான ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னால் சில விஷயங்கள் பாதிக்கும். அது சரியான வளங்கள் கிடைக்கலன்னா கல்வி வாய்ப்பை நிச்சயமாக குழந்தைகளுக்கு பாதிக்கும். அடுத்து சிப்ளிங் இன்டராக்ஷன் ஹெல்ப்ஸ் டெவலப் வாட்? இந்த சிப்ளிங் இன்டராக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. குடும்பங்களிலே அதை செய்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஷேரிங் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். சிப்ளிங் இன்டராக்ஷனுங்கிறது எதை வளர்க்கும் அப்படின்னா ஷேரிங் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், பகிர்வு மற்றும் பிரச்சனை தீர்வு. இப்போ ஏதாவது ஒருத்தர் சண்டை போடுறாங்க, நீ தவறு செய்யிட்டால் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறது. சகோதர சகோதரி, நீ அடிச்ச இல்லை, நீ திட்டின இல்லை, ஸோ ஆஸ்க் பார்டன் ஃப்ரம் யுவர் சிஸ்டர், லைக் தட். பகிர்வு மற்றும் பிரச்சனை தீர்வு அதை கற்றுக்கிறாங்க. சில்ட்ரன் லேர்ன் சோஷியல் பிஹேவியர் த்ரூ சிப்ளிங்ஸ். தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளோட அந்த சமூக நடத்தையை கற்றுக்கொள்வார், சமூக பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வார். சமூக பழக்கங்கள் சகோதரர்களால் கற்றுக்கொள்ளப்படுகின்றன. அடுத்து ஃபேமிலி என்வாயர்மெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வாட்? குடும்ப சூழல் எதை பாதிக்கும்? பர்சனாலிட்டியை பாதிக்கும்.
ஆளுமை. பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆர் ஷேப்ட் அட் ஹோம். அதனால் நல்ல ஒரு நடத்தையை பெற்றோர்கள் வீட்டில் இருப்பவர்கள் சிறு குழந்தைகள் கொடுக்கணும். சரியான மனப்போக்குகளை அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும். ஸோ பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆர் ஷேப்ட் அட் ஹோம். அடுத்து டெமோக்ராட்டிக் பேரண்டிங் ப்ரோமோட்ஸ் வாட்? ஜனநாயகம், அதாவது சுதந்திரமாக திங்க் பண்ணக்கூடிய அந்த பெற்றோர் பாணி எதை வளர்க்கிறது? இண்டிபெண்டன்ஸ் அண்ட் திங்கிங், சுயநிலை மற்றும் சிந்தனையை குழந்தைகளிடம் வளர்க்கிறது. சில்ட்ரன் ஆர் என்கரேஜ் டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன்ஸ், அது டெமோக்ராட்டிக் பேரண்டிங். அவர்களுக்கும் ஒரு உயிர் இருக்கிறது, அவர்களுக்கும் சில ஏன்னா விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன, அதை நாம் கவனிப்போம் என்று டெமோக்ராட்டிக் பேரண்டிங் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர் நினைப்பார்கள். குழந்தைகள் சுய சிந்தனை வெளிப்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள் டெமோக்ராட்டிக் பேரண்டிங். சில சமயத்தில் இந்த சட்டை பேண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சட்ட துணிமணிலாம் எடுக்கின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுவார். கலர் கூட நாம் தான் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு நினைக்காமல் அந்த டெமோக்ராட்டிக் பேரண்ட் செய்வார். உனக்கு எந்த கலர் பிடிக்கிறது, உனக்கு எந்த சட்டை பிடிக்கிறது, பண வசதி இருந்தால் நீ எதை தேர்ந்தெடுக்கிறோ அதை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சுயநிலை மற்றும் சிந்தனையை குழந்தைகளிடம் வளர்க்கும். அடுத்து அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் லீட்ஸ் டு வாட்? கடுமையான பெற்றோர் பாணி என்ன விளைவிக்கும்? ரொம்ப அளவுக்கு அதிகமாக அடிக்கிறது. அதெல்லாம் ஒரு பேரண்ட் சொல்கிறாங்க, அடித்தா ரத்தம் வந்தால் தானே சார் அது கண்டிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது கண்டிக்கிறதுனா ரத்தம் வரணும்னா அந்த குழந்தை என்ன ஆகும்? ரொம்ப நிலைமை மோசமாகிடும். ஃபியர் அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். பயம் மற்றும் தன்னம்பிக்கை குறைவு அதுதான் ஏற்படும். அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் லீட்ஸ் டு வாட்? கடுமையான பெற்றோர். இந்த அத்தாரிட்டேரியன் நம்ம இங்கே சொல்லும் பொழுது அத்தாரிட்டேட்டிவ் வேறு, இது அத்தாரிட்டேரியன் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம், சர்வாதிகாரின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் பெற்றோர் இருந்தால் என்ன நடக்கும்னா ஃபியர் அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம், பயம் மற்றும் தன்னம்பிக்கை குழந்தைகளுக்கு ஏற்படும், தன்னம்பிக்கை குறைவு ஏற்படும். ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரெடியூசஸ் கான்ஃபிடென்ஸ், அதிக கட்டுப்பாடு தன்னம்பிக்கையை குறைக்கும். ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் டெவலப் வாட்? குடும்ப மரபுகள் எதை உருவாக்குகின்றன? கல்ச்சரல் ஐடென்டிட்டி, பண்பாட்டு அடையாளத்தை உருவாக்குகின்றன. கஸ்டம்ஸ் ஷேப் ஐடென்டிட்டி, மரபுகள் அடையாளத்தை உருவாக்குகின்றன. பேரண்டல் என்கரேஜ்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் வாட்? பெற்றோர் ஊக்கம் எதை மேம்படுத்துகிறது? அகடமிக் பர்ஃபார்மன்ஸ். நல்லா தட்டி கொடுத்து வளர்த்தோம்னா வெரி குட் வெரி குட், நல்லா செய்கிற, நல்லா படிக்கிற, பாரு நல்லா வாங்கியிருக்க அப்படிலாம் சொன்னோம்னா அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுகிறது. மோட்டிவேஷன் பூஸ்ட் லேர்னிங், ஊக்கம் கற்றலை அதிகரிக்கிறது. அடுத்து ஃபேமிலி கம்யூனிகேஷன் என்ஹான்சஸ் வாட்? குடும்ப தொடர்பு எதை மேம்படுத்துகிறது? எமோஷனல் எக்ஸ்பிரஷன், உணர்ச்சி வெளிப்பாட்டை ஏற்படுத்துகிறது. ஓப்பன் கம்யூனிகேஷன் பில்ட்ஸ் ட்ரஸ்ட், திறந்த பேச்சு நம்பிக்கையை உருவாக்கும். அதாவது குடும்ப சூழல் இருக்குது, நீ இதெல்லாம் கேட்குற, நீ கொஞ்ச நாள் கழித்து நம்ம இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் அதை சொல்லுகின்ற பொழுது ஒரு எமோஷனல் எக்ஸ்பிரஷன், உணர்ச்சி வெளிப்பாடாக அதை செய்கின்ற பொழுது அந்த குழந்தை அதை ஏற்றுக்கொள்ளும், ஒரு ட்ரஸ்ட் ஏற்படும், திறந்த பேச்சு நம்பிக்கையை உருவாக்கும். ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அஃபெக்ட்ஸ் வாட்? ஆரம்ப பராமரிப்பு எதை பாதிக்கும்? லைஃப் லாங் டெவலப்மெண்ட், வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சி. இந்த சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது அதை நன்றாக பராமரித்தால் அந்த குழந்தைக்கு அந்த எமோஷனல் பாண்டிங்கெல்லாம் கொடுத்தால் வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சி ஏற்படும், லைஃப் லாங் டெவலப்மெண்ட் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஏர்லி எக்ஸ்பீரியன்சஸ் ஷேப் ஃபியூச்சர் அவுட்கம்ஸ், ஆரம்ப அனுபவங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றன. ஃபேமிலி ப்ரொவைட்ஸ் வாட் பேசிக் நீட்ஸ்? குடும்பம் வழங்கும் அடிப்படை தேவைகள் என்ன? ஐடென்டிட்டி, பிலாங்கிங் அண்ட் செக்யூரிட்டி, ஒரு அடையாளம், நான் யாருங்கிற ஒரு அடையாளம், அதில் ஒரு பெருமிதம், நான் பையனாக இருக்கேன், பிள்ளையாக இருக்கேன். சேர்ந்துணர்வு, சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இந்த மாதிரியான மதிப்பீடுகளை பெற்றிருப்பேன். சேர்ந்துணர்வு, குடும்பத்தினுடைய கௌரவத்தில் நானும் பங்கு பெறுகிறேன். சேர்ந்துணர்வு, பிலாங்கிங், ஐடென்டிட்டி, பிலாங்கிங், செக்யூரிட்டி, பாதுகாப்பு. ஸோ ஃபேமிலி ஃபார்ம்ஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, மனநிலையின் அடித்தளம் குடும்பம். ஸ்கூல் சோஷியலைசேஷன் மெயின்லி இன்க்ளூட்ஸ் வாட்? பள்ளி சமூகமயமாக்கலில் முக்கியமாக அடங்குவது என்ன? டிசிப்ளின் அண்ட் ஃபார்மல் லேர்னிங், ரொம்ப ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முறையான கற்றல், ரெண்டு விஷயம் ஸ்கூல் சோஷியலைசேஷனில் நடக்குது. ஸ்கூல்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் அலாங் வித் டிசிப்ளின் அண்ட் சோஷியல் ரூல்ஸ், பள்ளி ஒழுக்கத்துடன் கூடிய முறையான கற்றலை வழங்குகிறது. வாட் இஸ் மென்ட் பை ஹிடன் கரிக்குலம்?
இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. மறைந்த பாடத்திட்டம் என்றால் என்ன? இன்ஃபார்மல் லேர்னிங் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் பிஹேவியர். அதாவது இதெல்லாம் நீ கற்றுக்கணும்னு சொல்கிறதில்ல. அவன் அந்த ஸ்கூலில் நடவடிக்கைகள் செயல்பாடுகளை பார்த்தாலே சில மதிப்பீடுகளை கற்றுக்கொள்கிறான். சரியா கிளாஸ் ஸ்கூலுக்கு வர்றது, அசம்பிளியில் வந்து அந்த மார்ச் பாஸ் பண்ணி அப்படியே அழகாக நடந்து வர்றது, அப்புறம் அசம்பிளி தொடங்கின உடனே ரொம்ப அமைதியாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இயல்பாக அவங்க ஒரு பயிற்சி தரப்படுகிறது. இந்த இன்ஃபார்மல் லேர்னிங் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் பிஹேவியர் ஹெல்ப்ஸ் தம் டு டிசிப்ளின் தம்செல்ஸ் லேட்டர் ஆன் இன் தர் லைஃப்ஸ். அதான் மறைமுகமாக கற்றுக்கொள்ளப்படும் மதிப்புகளாக மாறுகின்றன. அதைத்தான் ஹிடன் கரிக்குலம்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஆட்டிடியூட்ஸ், டிசிப்ளின் அண்ட் நார்ம்ஸ் இன்டைரக்ட்லி இன் ஸ்கூல்ஸ். பள்ளியில் மாணவர்கள் மறைமுகமாக நடத்தை மற்றும் நெறிகளை கற்றுக்கொள்கிறார்கள். டீச்சர் ஆக்ட்ஸ் அஸ் வாட் இன் ஸ்கூல். பள்ளியில் ஆசிரியர் என்னவாக செயல்படுகிறார்? ரோல் மாடல் தான். டீச்சருடைய மாடல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முன்மாதிரியாக இருக்க அவருடைய பேச்சு, செயல்பாடு, அவர் காட்டுகின்ற அன்பு எல்லாமே, கண்டிக்கின்ற முறை எல்லாமே ரோல் மாடலாக ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு அமைகின்றார். ஸ்டூடெண்ட்ஸ் இமிட்டேட் டீச்சர்ஸ் பிஹேவியர் அண்ட் வேல்யூஸ். மாணவர்கள் ஆசிரியரை பின்பற்றி நடத்தையை கற்றுக்கொள்கிறார்கள். ஸ்கூல் ஹெல்ப்ஸ் டெவலப் விச் ஸ்கில்ஸ். பள்ளிக்கூடம் எந்த திறன்களை வளர்க்கிறது? சோஷியல் ஸ்கில்ஸ். முக்கியமாக வளர்க்கிறது சோஷியல் ஸ்கில்ஸ், சமூக திறன்கள். இன்டராக்ஷன் வித் அதர்ஸ் இம்ப்ரூவ்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கோஆப்ரேஷன். மற்றவர்களுடன் தொடர்பு சமூக திறனை மேம்படுத்துகிறது. இன்டராக்ஷன் வித் அதர்ஸ் இம்ப்ரூவ்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கோஆப்ரேஷன். பியர் இன்டராக்ஷன் இன் ஸ்கூல் டெவலப்ஸ் வாட். பள்ளியில் நண்பர்கள் தொடர்பு எதை வளர்க்கிறது? கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு. குரூப் ஒர்க் டீச்சர்ஸ் டீம் ஒர்க் அண்ட் ஷேரிங். குழு பணிகள் ஒத்துழைப்பை கற்றுத்தருகின்றன. குரூப் ஒர்க் டீச்சர்ஸ் டீம் ஒர்க் அண்ட் ஷேரிங். அது பியர் இன்டராக்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு. ஸ்கூல் டிசிப்ளின் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் வாட். பள்ளி ஒழுக்கம் எதை வளர்க்கிறது? செல்ஃப் ரெகுலேஷன், சுய கட்டுப்பாட்டை மாணவர்களுக்கு தருகிறது. ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே மாணவர்களுக்கு சுய கட்டுப்பாட்டை தருகின்றன. ரூல்ஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோல் பிஹேவியர். ஒழுக்க விதிகள் சுய கட்டுப்பாட்டை உருவாக்குகின்றன. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரொமோட்ஸ் வாட். உட்சேர்க்கை கல்வி அப்படிங்கிறது இல்லை, எல்லா மாணவர்களுக்கும் கல்வி. அதாவது முன்னாலையெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதாவது கொஞ்சம் அந்த கண் பார்வை கொஞ்சம் மங்கி இருப்போம், அது கால் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, பேச முடியாமல், இதெல்லாம் உட்சேர்க்கை கல்வியில் வரும். உள்ளடக்க கல்வின்ட்டு தமிழில் இன்னொரு வார்த்தை சொல்லுவோம். அது எதை வளர்க்குறதுனா ஈக்குவாலிட்டி. எல்லாருக்கும், அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட இந்த நல்லா நார்மலாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க உதவி செய்கின்ற பொழுது ஒரு சமத்துவம் ஏற்படுகிறது. அது நல்லா கல்லூரிகள்லேயே அதை பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்க பையனோடு ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. அதான் அவனால் நடக்க முடியாது, அந்த சைக்கிளில் தான் வருவான். அவன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. இவனை கொண்டு போய் டாய்லெட்டில் கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரி. அது வந்து ஒரு சமத்துவத்தை வளர்க்குறது. அவனுக்கு எந்த விதமான ஒரு ஃபீலிங்கும் ஏற்படாமல் அவன் மற்றவர்களோடு சமமாக எல்லா கல்வி நிலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, ஈக்குவாலிட்டி, சமத்துவம் ஏற்படுகிறது. அதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரொமோட்ஸ் வாட்? ஈக்குவாலிட்டி. ஆல் சில்ட்ரன் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி ரிகார்ட்லெஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ். அனைத்து குழந்தைகளுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அடுத்து, ஸ்கூல் இஸ் கன்சிடர்ட் வாட் டைப் ஆஃப் ஏஜென்சி. பள்ளி எந்த வகை சமூகமயமாக்கல் முகவர்? செகண்டரி ஏஜென்சி. பிரைமரி ஏஜென்சி ஃபேமிலி, நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்வோம். இது செகண்டரி ஏஜென்சி, 2ஆம் நிலை முகவர். ஏன்னா முதல்ல ஸ்கூலில் ஃபேமிலியில் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு தானே பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. ஒரு 3 வயசு 4 வயசில் தான் எல்கேஜி யூகேஜிலாம் போகிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஏஜென்சி பிரைமரி ஏஜென்சி ஃபேமிலி, செகண்டரி ஏஜென்சி ஸ்கூல். ஆஃப்டர் ஃபேமிலி, ஸ்கூல் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சோஷியலைசேஷன். குடும்பத்திற்கு பிறகு பள்ளி முக்கிய பங்கு வகிக்கிறது. கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் இம்ப்ரூவ்ஸ் வாட். வகுப்பறை தொடர்பு எதை மேம்படுத்துகிறது? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். டிஸ்கஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன்ஹான்ஸ் கம்யூனிகேஷன். விவாதம் தொடர்பு திறனை வளர்க்கிறது. கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் அதான் செய்யுது. அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணுறோம், கேள்வி கேட்குறோம், ஆசிரியர் மாணவரோட இன்டராக்ஷன், மாணவர்களுக்கிடையே குரூப் டிஸ்கஷன், இது எல்லாமே தொடர்பு திறனை வளர்க்கிறது. ரைட். நெக்ஸ்ட், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொமோட் வாட். இணை செயல்பாடுகள் எதை வளர்க்கின்றன? ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சியை. அந்த இணை செயல்பாடுகள் அப்படிங்கும்போது இந்த டூர் கூட்டிகிட்டு போகிறது,
இந்த ஸ்கவுட்டு, என்எஸ்எஸ் எல்லாம் வைத்திருக்கிறோமே, இது எல்லாமே கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இவை என்ன வளர்க்குன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சி. வெறுமனே அறிவு வளர்ச்சி மட்டும் இல்லாமல், புத்தக அறிவு என்பது மட்டுமல்லாமல் எல்லா விதமான திறன்களையும் தரக்கூடிய இந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் முழுமையான வளர்ச்சியை தருகிறது. ஆக்டிவிட்டீஸ் டெவலப் ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் எமோஷனல் ஸ்கில்ஸ். அனைத்து பரிமாண வளர்ச்சியும் கிடைக்கிறது. ஸ்கூல் ரூல்ஸ் டீச் வாட்? பள்ளி விதிகள் எதை கற்பிக்கின்றன? டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்கனவே பார்த்தோம். ஒழுக்கம் மற்றும் பொறுப்பை பள்ளியினுடைய அந்த விதிகள் கற்றுக் கொடுக்கின்றன மாணவர்கள். ஃபாலோயிங் ரூல்ஸ் பில்ட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. விதிகளை பின்பற்றுவது பொறுப்புணர்வை வளர்க்கிறது. டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட்ஸ் வாட்? ஆசிரியர் மாணவ உறவு எதை பாதிக்கும்? லேர்னிங் மோட்டிவேஷன், கற்றல் ஊக்கத்தை பாதிக்கிறது, நல்ல முறையில் பாதிக்கும். டீச்சர் ஸ்டூடெண்ட் ஆசிரியர் வந்து தங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான புரிதலை தருகிறார்கள், பாசத்தோடு வழிநடத்துகிறார்கள் என்று சொன்னால் கற்றலிலே ஊக்கம் ஏற்படுகிறது. பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங். நல்ல உறவு கற்றல் ஆர்வத்தை அதிகரிக்கிறது. ஸ்கூல் என்வாயர்மெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வாட்? ஸ்கூல் என்வாயர்மெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வாட்? பள்ளிச்சூழல் எதை பாதிக்கிறது? பிஹேவியர், நடத்தையை பாதிக்கிறது. A positive environment encourages good habits. நல்ல சூழல் நல்ல நடத்தையை உருவாக்குகிறது. குரூப் லேர்னிங் ப்ரொமோட்ஸ் வாட்? குழு கற்றல் எதை வளர்க்கிறது? டீம் ஒர்க், குழு பண்பை வளர்க்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் டு ஒர்க் டுகெதர். மாணவர்கள் இணைந்து செயல்பட கற்றுக்கொள்கிறார்கள். ஸ்கூல் அசம்பிளிஸ் டெவலப் வாட்? பள்ளிக்கூடங்கள் எதை வளர்க்கின்றன? டிசிப்ளின் அண்ட் யூனிட்டி, ஒழுக்கம் மற்றும் ஒற்றுமையை வளர்க்கின்றன. தே இன்ஸ்டில் கலெக்டிவ் பிஹேவியர் அண்ட் ரெஸ்பெக்ட். ஒற்றுமை மற்றும் ஒழுக்கம் உருவாகின்றன. ஸ்கூல் அசம்பிளினால் நடக்கக்கூடியது அதுதான். எவாலுவேஷன் இன் ஸ்கூல் ஹெல்ப்ஸ் இன் வாட்? பள்ளி மதிப்பீடு எதற்கு உதவுகிறது? மெஷரிங் லேர்னிங், கற்றலை அளவிடுதல். இட் செக்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ரஸ். வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் எல்லாமே வந்து கற்றலை அளவிடுதல், மெஷரிங் லேர்னிங். இட் செக்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ரஸ். மாணவர் முன்னேற்றம் மதிப்பிடப்படுகிறது. ஸ்கூல் ப்ரொமோட்ஸ் விச் டைப் ஆஃப் லேர்னிங்? பள்ளி எந்த வகை கற்றலை ஊக்குவிக்கிறது? ஃபார்மல் லேர்னிங், முறையான கற்றல். எல்லாமே குறிப்பிட்ட ஒரு விதிகளின்படி குறிப்பிட்ட முறையில் இந்த கலைத்திட்டம் இருக்கிறது, பாடத்திட்டம் இருக்குது, எல்லாமே ஃபார்மல் லேர்னிங், முறையான கற்றல். ஸோ ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம் இஸ் ஃபாலோட் இன் ஸ்கூல். திட்டமிட்ட பாடத்திட்டம் கற்பிக்கப்படுகிறது. டிசிப்ளின் இன் ஸ்கூல் லீட்ஸ் டு வாட் ஹேபிட்? பள்ளி ஒழுக்கம் எந்த பழக்கத்தை உருவாக்குகிறது? பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. ரெகுலர் ஷெட்யூல்ஸ் ப்ரொமோட் டைம் மேனேஜ்மெண்ட். நேரம் கடைப்பிடிக்கும் பழக்கம் உருவாகிறது. டிசிப்ளின் ஸ்கூல் லீட்ஸ் டு பங்க்சுவாலிட்டி. ரெகுலர் ஷெட்யூல்ஸ் ப்ரொமோட் டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை சரியாக கடைப்பிடிக்கும் பழக்கம் உருவாகிறது. ஸ்கூல் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் வாட் ஐடென்டிட்டி? பள்ளி எந்த அடையாளத்தை உருவாக்குறது? சோஷியல் ஐடென்டிட்டி, சமூக அடையாளம். இன்டராக்ஷன் வித் பியர்ஸ் ஷேப்ஸ் ஐடென்டிட்டி. சமூக தொடர்பு அடையாளத்தை உருவாக்குகிறது. இன்டராக்ஷன் வித் பியர்ஸ் ஷேப்ஸ் ஐடென்டிட்டி, சோஷியல் ஐடென்டிட்டி. ஸ்கூல் அத்தாரிட்டி டீச்சர்ஸ் வாட்? பள்ளி அதிகாரம் எதை கற்பிக்கிறது? ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ். ரெஸ்பெக்ட் ஃபார் ஸ்கூல் அத்தாரிட்டி. ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஹெட்மாஸ்டர் இருக்காங்க, பிரின்சிபல் இருக்காங்கன்னா அவங்க அந்த அதிகாரம் எதுக்கு அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ். அவங்க வந்து அதை அடையாளமாக இருக்காங்க. விதிகளை மதித்தலுக்கு அடையாளமாக இருப்பவர்கள் இந்த அத்தாரிட்டி ஃபிகர்ஸ். ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் டு ஃபாலோ அத்தாரிட்டி. கட்டுப்பாட்டை ஏற்க கற்றுக்கொள்கிறார் ஸ்கூல் அத்தாரிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் டு ஃபாலோ அத்தாரிட்டி. கட்டுப்பாட்டை ஏற்க கற்றுக்கொள்கிறார்கள். கிளாஸ் ரூம் டைவர்சிட்டி ப்ரொமோட்ஸ் வாட்? வகுப்பறை பல்வகைமை. வகுப்பறை பல்வகைமை எதை வளர்க்கிறது அப்படின்னா பலதரப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு உலகம், ஒவ்வொருத்தருக்கும் சில குணாதிசயங்கள், ஆனாலும் எல்லா வகுப்பில் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா அது டாலரண்ட், சகிப்புத்தன்மையை வளர்க்குறது. கிளாஸ் ரூம் டைவர்சிட்டி ப்ரொமோட்ஸ் வாட்? சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் டு அக்செப்ட் டிஃப்ரென்சஸ். வேறுபாடுகளை ஏற்க கற்றுக்கொள்கிறார்கள். ஸ்கூல் காம்படிஷன்ஸ் டெவலப் வாட்? பள்ளி போட்டியில் எதை வளர்க்கின்றன? கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை வளர்க்கின்றன. பார்ட்டிசிபேஷன் பில்ட்ஸ் கரேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். பங்கேற்பு தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. ஸ்கூல் கவுன்சிலிங் சப்போர்ட்ஸ் வாட்? பள்ளி ஆலோசனை எதற்கு உதவுகிறது? எமோஷனல் வெல்பீயிங், மனநலம். இட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸ்கூலில் கவுன்சிலர்ஸ்லாம் இருக்கிறாங்க, டீச்சர்ஸே கூட கவுன்சிலராக இருக்கிறாங்க. அது என்ன அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா எமோஷனல் வெல்பீயிங், மனநலம்.
இட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ராப்ளம். மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கு இந்த பள்ளி ஆலோசனை உதவுகிறது. ஸ்கூல் டிசிப்ளின் ரெடியூசஸ் வாட்? பள்ளி ஒழுக்கம் எதை குறைக்கிறது? மிஸ்பிஹேவியரை குறைக்கிறது. அதாவது இயல்பாகவே தவறு செய்யக்கூடிய மாணவர், இந்த குமர பருவத்தினரை நீங்கள் என்னதான் விதிகள் இருந்தாலும் கொஞ்சம் டீவியேஷன் இருக்க தான் செய்யும். ஆனாலும் பள்ளி ஒழுக்கமானது அந்த மிஸ்பிஹேவியரை குறைக்கிறது. ரூல்ஸ் கண்ட்ரோல் இன்அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். ஒழுக்கம் தவறான நடத்தையை கட்டுப்படுத்துகிறது. ரூல்ஸ் கண்ட்ரோல் இன்அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்னா தவறான நடத்தையை, பொருந்தாத நடத்தையை கட்டுப்படுத்துகிறது ஸ்கூல் டிசிப்ளின். அடுத்து ஸ்கூல் ப்ரிப்பேர்ஸ் சில்ட்ரன் ஃபார் வாட்? பள்ளி குழந்தைகளை எதற்காக தயாராக்குகிறது? சோஷியல் லைஃபுக்காக தயாராக்குது, சமூக வாழ்க்கை. இட் எக்யூப்ஸ் சில்ட்ரன் வித் ஸ்கில்ஸ் ஃபார் சொசைட்டி. சமூகத்தில் வாழ தேவையான திறன்களை தருவதுதான் பள்ளிக்கூடம். பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் டூரிங் விச் ஸ்டேஜ்? நண்பர்கள் குழு தாக்கம் அதிகமாக இருக்கும் பருவம் அடாலசன்ஸ், இளமை காலம் அல்லது குமர பருவம். டூரிங் அடாலசன்ஸ் சில்ட்ரன் சீக் ஐடென்டிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ் ஃப்ரம் பியர்ஸ் மோர் தென் ஃபேமிலி. இளமை காலத்தில் நண்பர்கள் மூலம் அடையாளம் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமானது குமர பருவத்தினர் இளமை காலத்தில். சில்ட்ரன் சீக் ஐடென்டிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ் ஃப்ரம் பியர்ஸ் மோர் தென் ஃபேமிலி. அடுத்து பியர் அக்செப்டன்ஸ் லீட்ஸ் டு வாட்? நண்பர்கள் ஏற்றுக்கொள்வது எதற்கு வழிவகுக்கும்? எவனா சண்டை போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு பையனை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பியர் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது செல்ஃப் எஸ்டீமை வளரும், தன்னம்பிக்கையை வளரும். பீயிங் அக்செப்டட் பை பியர்ஸ் இன்க்ரீசஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் ஒர்த். நண்பர்கள் ஏற்றுக்கொள்வதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. அடுத்து பியர் ரிஜெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் வாட்? நண்பர் நிராகரிப்பு எதை ஏற்படுத்தும்? ஆங்ஸைட்டி, கவலையை ஏற்படுத்தும். ரிஜெக்ஷன் கேன் காஸ் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் லோன்லினஸ். நிராகரிப்பு மன அழுத்தம் மற்றும் தனிமையை உருவாக்கும். பியர் லேர்னிங் இஸ் வாட் டைப் ஆஃப் லேர்னிங்? நண்பர் கற்றல் எந்த வகை கற்றல்? இன்ஃபார்மல் லேர்னிங். அது நாட் அ ஃபார்மல் லேர்னிங். யதார்த்தமாக பல விஷயங்களை பற்றி பேசுவாங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பேசி வளருவாங்க. ஒரு அச்சாரமற்ற கற்றல் அல்ல, இன்ஃபார்மல், இயல்பான அல்லது எதேச்சையான கற்றல் என்று சொல்லலாம். இயல்பான கற்றல். லேர்னிங் அக்கர்ஸ் நேச்சுரலி த்ரூ இன்டராக்ஷன் அண்ட் அப்சர்வேஷன். தொடர்பு மூலம் இயல்பாக கற்றல் நடைபெறுகிறது. பியர் லேர்னிங்கில் அதுதான் நடக்கிறது. பியர் ப்ரெஷர் கேன் பி ஆஃப் வாட் டைப்? நண்பர் அழுத்தம் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும் அல்லது நெகட்டிவ் இருக்கும். இந்த பியர் ப்ரெஷருங்கிறது வந்து ரெண்டு விதத்தில் செயல்படும். பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், நேர்மறை எதிர்மறை. பியர் ப்ரெஷர் மே என்கரேஜ் குட் ஹேபிட்ஸ் ஆர் லீட் டு ரிஸ்கி பிஹேவியர். நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கும், தவறான நடத்தைக்கும் வழிவகுக்கும். சோஷியல் ஐடென்டிட்டி இஸ் டெவலப்ட் மெயின்லி த்ரூ வாட்? சமூக அடையாளம் எதன் மூலம் உருவாகிறது? பியர் குரூப், நண்பர்கள் குழு. பியர் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ட்ரெஸ்ட், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் செல்ஃப் இமேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். நண்பர்கள் குழந்தையினுடைய விருப்பங்கள் மற்றும் அடையாளத்தை அமைக்கின்றன. குரூப் ஆக்டிவிட்டீஸ் அமாங் பியர்ஸ் என்ஹான்ஸ் வாட்? நண்பர்களுடன் குழு செயல்பாடுகள் எதை வளர்க்கிறது? டீம் ஒர்க், ஏற்கனவே பார்த்தோம். ஒர்க்கிங் டுகெதர் டீச்சர்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன், இணைந்து செயல்படுதல் ஒத்துழைப்பை வளர்க்கிறது. பியர் கான்ஃப்ளிக்ட் ஹெல்ப்ஸ் டெவலப் வாட் ஸ்கில்? நண்பர் மோதல் எந்த திறனை வளர்க்கிறது? ப்ராப்ளம் சால்விங். சில சமயம் மோதிக்கிறாங்க, அப்புறம் சேர்ந்து பேசிக்குவாங்க, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு மத்தியஸ்த நண்பர் ஒருத்தர் இருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்த்தாலும் அந்த காலத்தில் அப்படிலாம் நடந்த சில அனுபவங்கள் நமக்கு இருக்கும். ஸோ பியர் கான்ஃப்ளிக்ட் ஹெல்ப்ஸ் டெவலப் வாட் ஸ்கில்? ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். கான்ஃப்ளிக்ட்ஸ் டீச் நெகோஷியேஷன் அண்ட் ரெசல்யூஷன் ஸ்கில்ஸ். மோதல்கள் தீர்வு காணும் திறனை வளர்க்கின்றன. கான்ஃப்ளிக்ட்ஸ் டீச் நெகோஷியேஷன் அண்ட் ரெசல்யூஷன் ஸ்கில்ஸ். நெகட்டிவ் பியர் இன்ஃப்ளூயன்ஸ் லீட்ஸ் டு வாட்? தவறான நண்பர்கள் தாக்கம் எதற்கு வழிவகுக்கும்? டீவியன்ட் பிஹேவியர், அதாவது அந்த விதிகளை விட்டு அப்பால் செல்வது, விதிகளை விலக்கி கொண்டு செல்வது, டீவியன்ட் பிஹேவியர், தவறான நடத்தைக்கு வழிவகுக்கும். நெகட்டிவ் பியர் இன்ஃப்ளூயன்ஸ். சில்ட்ரன் மே அடாப்ட் ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ். தவறான பழக்கங்களை குழந்தைகள் ஏற்கலாம். பியர் குரூப்ஸ் ஹெல்ப் இன் டெவலப்பிங் வாட் இமோஷன்? நண்பர்களுக்குள்ள எந்த உணர்ச்சியை வளர்க்கிறது? பிலாங்கிங்னஸ், சேர்ந்துணர்வை வளர்க்கிறது. சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் என்று சொல்வாங்க. அதாவது இந்த குரூப்பில் நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்லலாம், ஒரு ஸ்கூலை பற்றி இன்னொரு ஸ்கூலில் எவனாவது சொல்லிட்டான்னா ரொம்ப கோபம்லாம் இந்த மாணவருக்கு வரும். அது வந்து சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உண்டு. சேர்ந்துணர்வு. சில்ட்ரன் ஃபீல் அக்செப்டட் அண்ட் இன்க்ளூடட். குழுவில் சேர்ந்த உணர்வு உருவாகிறது.
பியர் இன்டராக்ஷன் ப்ரோமோட்ஸ் வாட் ஸ்கில்? நண்பர் தொடர்பு எந்த திறனை மேம்படுத்துகிறது? கம்யூனிகேஷன், தொடர்பு திறனை ஏற்படுத்துகிறது. ஃப்ரீக்வெண்ட் இன்டராக்ஷன் இம்ப்ரூவ்ஸ் ஸ்பீக்கிங் அண்ட் லிஸ்னிங். தொடர்ந்து தொடர்பு மூலம் பேசும் திறன் மேம்படும். அது ரொம்ப முக்கியமாக. ஃப்ரீக்வெண்ட் இன்டராக்ஷன் இம்ப்ரூவ் ஸ்பீக்கிங் அண்ட் லிஸ்னிங். பியர் இன்டராக்ட், அவரோட பேசும்போது அந்த வெக்காபுலரியை கற்றுக்கிறான், நல்ல ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறதுன்னு கற்றுக்கிறான், பல விஷயங்கள் நடக்குது பியர் இன்டராக்ஷன். ஃப்ரீக்வெண்ட் இன்டராக்ஷன் இம்ப்ரூவ் ஸ்பீக்கிங் அண்ட் லிஸ்னிங். பியர் இன்ஃப்ளூயன்ஸ் அஃபெக்ட்ஸ் வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்? நண்பர் தாக்கம் வாழ்க்கையின் எந்த பகுதியை பாதிக்கும்? பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட்ஸ், நடத்தை மற்றும் மனப்பான்மையை பாதிக்கும். பியர்ஸ் ஷேப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். நண்பர்கள் பழக்கங்களையும் எண்ணங்களையும் மாற்றுகின்றன. பியர் அப்ரூவல் என்கரேஜஸ் வாட்? நண்பர் ஒப்புதல் எதை ஊக்குவிக்கிறது? பாசிட்டிவ் பிஹேவியர், நல்ல நடத்தையை ஊக்குவிக்கிறது. பியர் அப்ரூவல் அதாவது நண்பர்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்வது நல்ல நடத்தையை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லும். பாசிட்டிவ் பிஹேவியர். சில்ட்ரன் ட்ரை டு பிஹேவ் வெல் டு கெயின் அக்செப்டன்ஸ். நண்பர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அவர் சரியாக நடக்கிறார்கள்னு சொல்லும். ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, நீ என்னடா இப்படிலாம் நடக்கிற, உங்க கூட சேர மாட்டோம் அப்படிலாம் சின்ன குழந்தைகள் சொல்லுவாங்க. சில்ட்ரன் ட்ரை டு பிஹேவ் வெல் டு கெயின் அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக நல்ல நடத்தையை காட்டுகிறார்கள். பியர் காம்படிஷன் டெவலப்ஸ் வாட்? நண்பர் போட்டி எதை வளர்க்கிறது? மோட்டிவேஷன், ஊக்கத்தை ஏற்படுத்துகிறது. காம்படிஷன் என்கரேஜஸ் எஃபர்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட். போட்டி முயற்சியையும் சாதனையும் அதிகரிக்கிறது. பியர் குரூப் ப்ரொவைட்ஸ் வாட் டைப் ஆஃப் சப்போர்ட்? நண்பர் குழு எந்த வகை ஆதரவை வழங்குகிறது? எமோஷனல் சப்போர்ட், உணர்ச்சி ஆதரவை வளர்க்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் இன் ஷேரிங் ஃபீலிங்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். நண்பர்கள் உணர்ச்சிகளை பகிர உதவுகின்றார்கள். பியர் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் இன் விச் செட்டிங்? நண்பர் தாக்கம் அதிகமாக இருக்கும் சூழல் எதுனா அது ஸ்கூலில் தான். ரெடிமேடாக இருக்கக்கூடிய அந்த குரூப்ஸ் இஸ்ன்ட் இட். ஸ்கூல் அந்த ஃபார்மல் எஜுகேஷனால் பள்ளிக்கூடத்தில் நண்பர் தாக்கம் அதிகமாகும். சில்ட்ரன் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் பியர்ஸ் இன் ஸ்கூல்ஸ். பள்ளியில் அதிக நேரம் நண்பர்களுடன் செலவிடுகின்றன. பியர் இன்டராக்ஷன் டீச்சர்ஸ் வாட் வேல்யூ? நண்பர் தொடர்பு எந்த மதிப்பை கற்பிக்கிறது? கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு. ஒர்க்கிங் வித் பியர்ஸ் பில்ட்ஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இணைந்து செயல்படுதல் ஒத்துழைப்பை வளர்க்கிறது. பியர் கிரிட்டிசிசம் ஹெல்ப்ஸ் டெவலப் வாட்? நண்பர் விமர்சனம் எதை வளர்க்கிறது? செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். சில சமயத்தில் ஏன்டா இப்படி இருக்கிற, நீ என்ன எப்போ பார்த்தாலும் நீ கோபமாகவே பேசிகிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, ஓ அப்படித்தான் போல இருக்குது, நம்ம மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், சுய முன்னேற்றம். கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். விமர்சனம் முன்னேற்றத்திற்கு உதவுகிறது. பியர் குரூப் ப்ரிப்பேர்ஸ் சில்ட்ரன் ஃபார் வாட்? நண்பர்கள் குழு குழந்தைகளை எதற்காக தயாராக்குகிறது? சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட், சமூக பொருந்துதல். பியர் குரூப் ப்ரிப்பேர் சில்ட்ரன் ஃபார் வாட்? சில்ட்ரன் லேர்ன் டு அட்ஜஸ்ட் அண்ட் இன்டராக்ட் இன் சொசைட்டி. முதல்ல சின்ன குரூப்போட பழகி அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மதிப்பீடுகள் பிற்காலத்தில் சமூகத்துடன் இணைந்து வாழ்வதற்கு உதவுகின்றன. சில்ட்ரன் லேர்ன் டு அட்ஜஸ்ட் அண்ட் இன்டராக்ட் இன் சொசைட்டி. சமூகத்தில் பொருந்தி வாழ கற்றுக்கொள்கிறார்கள். அதைத்தான் பியர் குரூப் மிக அருமையாக அந்த ஒரு பணியை செய்கிறது. கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்சஸ் வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட்? சமூகம் குழந்தையின் எந்த வளர்ச்சியை பாதிக்கிறது? கல்ச்சர், பண்பாடு. கம்யூனிட்டி ஷேப்ஸ் பிலீஃப்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். சமூகம் நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளை உருவாக்குகிறது. ஃபெஸ்டிவல்ஸ் இன் த கம்யூனிட்டி ப்ரொமோட் வாட்? சமூக திருவிழாக்கள் எதை வளர்க்கின்றன? சோஷியல் யூனிட்டி, சமூக ஒற்றுமையை வளர்க்கின்றன. தே பிரிங் பீப்புள் டுகெதர் அண்ட் ஸ்ட்ரென்தன் ரிலேஷன்ஷிப்ஸ். மக்கள் ஒன்றிணைந்து உறவுகளை வலுப்படுத்துகின்றன. ஃபெஸ்டிவல்ஸினுடைய நோக்கம் இருக்குது சோஷியல் யூனிட்டி, சமூக ஒற்றுமையை எந்த ஒரு திருவிழாவும் சமூக திருவிழாக்கள் வளர்க்கின்றன. கம்யூனிட்டி லேர்னிங் இஸ் மெயின்லி வாட் டைப்? சமூக கற்றல் எந்த வகை கற்றல்? எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அனுபவ கற்றல். சில்ட்ரன் லேர்ன் பை அப்சர்விங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆக்டிவிட்டீஸ். அனுபவம் மூலம் கற்றல் நடைபெறுகிறது. சோஷியல் நார்ம்ஸ் ஆர் லேர்ன்ட் ஃப்ரம் வேர்? சமூக நெறிகள் எங்கு கற்றுக்கொள்ளப்படுகின்றன? கம்யூனிட்டி. நார்ம்ஸ் கைடு அக்செப்டபிள் பிஹேவியர் இன் சொசைட்டி. சமூக நடத்தை விதிகள் சமூகம் மூலம் கற்றுக்கொள்ளப்படும். சமூக நடத்தை விதிகள் சமூக நடத்தை விதிகள் சமூகம் மூலம் கற்றுக்கொள்ளப்படுகின்றன. கல்ச்சரல் ஐடென்டிட்டி டெவலப்ஸ் த்ரூ வாட்? பண்பாட்டு அடையாளம் எதன் மூலம் உருவாகிறது? கம்யூனிட்டி. ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் டிஃபைன் ஐடென்டிட்டி, மரபுகள் அடையாளத்தை உருவாக்குகின்றன. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் டெவலப்ஸ் வாட்? சமூக பங்கேற்பு எதை வளர்க்கிறது? சிவிக் சென்ஸ், குடிமை உணர்வை வளர்க்கிறது. சில்ட்ரன் லேர்ன் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட் சொசைட்டி. சமூக பொறுப்பு உணர்வு உருவாகிறது.
லோக்கல் ட்ரெடிஷன்ஸ் டீச் வாட்? உள்ளூர் மரபுகள் எதை கற்பிக்கின்றன? வேல்யூஸ், மதிப்பீடுகளை கற்பிக்கின்றன. தே பாஸ் கல்ச்சரல் வேல்யூஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். மரபுகள் மதிப்புகளை தலைமுறைக்கு பரப்புகின்றன. கம்யூனிட்டி ஆக்ட்ஸ் அஸ் வாட் இன் சோஷியலைசேஷன்? சமூகமயமாக்கலில் சமூகம் என்னவாக செயல்படுகிறது? சோஷியல் ரெகுலேட்டர், சமூக கட்டுப்படுத்தியாக செயல்படுகிறது கம்யூனிட்டி. இட் கண்ட்ரோல்ஸ் பிஹேவியர் த்ரூ நார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். நடத்தை விதிகளை கட்டுப்படுத்துகிறது. கம்யூனிட்டி லேர்னிங் ப்ரொமோட்ஸ் வாட்? சமூக கற்றல் எதை வளர்க்கிறது? அடாப்டபிலிட்டி, பொருந்தும் திறன். கம்யூனிட்டி லேர்னிங் ப்ரொமோட்ஸ் வாட்? அடாப்டபிலிட்டி. சில்ட்ரன் அட்ஜஸ்ட் டு சோஷியல் சுச்சுவேஷன், சமூக சூழலுக்கு பொருந்த கற்றுக்கொள்கிறார்கள். அது அடாப்டபிலிட்டி என்று சொல்லுவோம், சமூக கற்றல். அடுத்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் கம்யூனிட்டி இன்க்ளூட் வாட்? சமூக நிறுவனங்கள் எவை? ரெலிஜன், எஜுகேஷன், கவர்மெண்ட் எல்லாமே சமூக நிறுவனங்கள் தான். தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கைடு பிஹேவியர் அண்ட் வேல்யூ, சமூக நெறிகளை வழிநடத்துகின்றன. கம்யூனிட்டி இன்டராக்ஷன் டெவலப்ஸ் வாட்? சமூக தொடர்பு எதை வளர்க்கிறது? சோஷியல் அவேர்னஸ், சமூக விழிப்புணர்வு. சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் சொசைட்டல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறார்கள். கம்யூனிட்டி ப்ரொவைட்ஸ் வாட் லேர்னிங் என்வாரன்மெண்ட்? சமூகம் எந்த கற்றல் சூழலை வழங்குகிறது? இன்ஃபார்மல் என்வாரன்மெண்ட், யதார்த்தமான அல்லது இயல்பான ஒரு சூழலை கம்யூனிட்டி உருவாக்குது. கம்யூனிட்டி ப்ரொவைட்ஸ் வாட் லேர்னிங் என்வாரன்மெண்ட்? இன்ஃபார்மல் என்வாரன்மெண்ட், முறையாக எதுவும் கற்றுக் கொடுப்பதில்லை, இயல்பான ஒன்றாக அது இருக்கிறது. லேர்னிங் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி இன் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்க்கையில் இயல்பாக கற்றல் நடக்கிறது. கம்யூனிட்டி வேல்யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வாட்? சமூக மதிப்புகள் எதை பாதிக்கின்றன? பிஹேவியர். சில்ட்ரன் ஃபாலோ கம்யூனிட்டி எக்ஸ்பெக்டேஷன், சமூக எதிர்பார்ப்புகளை குழந்தைகள் பின்பற்றுகின்றன. கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் பில்ஸ் வாட்? சமூக பங்கேற்பு எதை உருவாக்குது? ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏற்கனவே சொல்லிட்டோம். பார்ட்டிசிபேஷன் டெவலப்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. நெக்ஸ்ட், பிளே டெவலப்ஸ் விச் எபிலிட்டி? ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ், உடல் திறனை வளர்க்கிறது. பிளே ஸ்ட்ரென்தன்ஸ் மசில்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், உடல் வளர்ச்சி மேம்படுகிறது. பிளே என்ஹான்சஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் த்ரூ வாட்? விளையாட்டு அறிவாற்றலை எவ்வாறு மேம்படுத்துகிறது? ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனை தீர்வு. கேம்ஸ் இன்வால்வ் திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், விளையாட்டுகள் சிந்தனை திறனை வளர்க்கின்றன. எமோஷனல் டெவலப்மெண்ட் த்ரூ பிளே இன்வால்வ்ஸ் வாட்? விளையாட்டில் உணர்ச்சி வளர்ச்சி எவ்வாறு நடக்கிறது? எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ், உணர்ச்சி வெளிப்பாடு. சில்ட்ரன் எக்ஸ்பிரஸ் ஜாய், ஆங்கர் அண்ட் ஃபியர் த்ரூ பிளே, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள். சோஷியல் பிளே இம்ப்ரூவ்ஸ் வாட்? சமூக விளையாட்டு எதை மேம்படுத்துகிறது? கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது. சில்ட்ரன் லேர்ன் ஷேரிங் அண்ட் டீம் ஒர்க். மீடியா எக்ஸ்போஷர் அஃபெக்ட்ஸ் வாட்? ஊடகங்கள் எதை பாதிக்கின்றன? பிஹேவியர். சில்ட்ரன் இமிட்டேட் வாட் தே வாட்ச், பார்க்கும் விஷயங்களை பின்பற்றுகிறார்கள் மீடியாவில். ஏதாவது ஒரு நடிகர் வந்து அருமையாக ஒரு குறிப்பிட்ட ஹேர் ஸ்டைல்னால் உடனே அடுத்த நாளே அந்த ஹேர் ஸ்டைலில் நிறைய பேர், நிறையா குழந்தைகள் அப்போ முடிவெட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். இதெல்லாம் மீடியா எக்ஸ்போஷர். சில்ட்ரன் இமிட்டேட் வாட் தே வாட்ச். எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம் லீட்ஸ் டு வாட்? அதிக திரை நேரம் என்ன விளைவிக்கிறது? ரெடியூஸ்ட் அட்டென்ஷன், கவனம் குறைவு ஏற்படுகிறது. எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தாக்க பேசுகிறதும் சரியாக இல்லாமல் போயிடுது, கவனிக்கிறதும் சரியில்லாமல் போய்விடுகிறது. கவனக்குறைவு எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைத்தினால ஏற்படுது. இட் ரெடியூசஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ், கவனக்குறைவு ஏற்படும். எஜுகேஷனல் மீடியா ப்ரொமோட்ஸ் வாட்? கல்வி ஊடகம் எதை வளர்க்கிறது? லேர்னிங், கற்றலை வளர்க்கிறது. இட் என்ஹான்சஸ் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு அதிகரிக்கிறது. வயலண்ட் மீடியா ரிசல்ட்ஸ் இன் வாட்? வன்முறை ஊடகம் என்ன விளைவிக்கிறது? அக்ரஷன், தாக்குதல் மனப்பான்மையை கொடுக்குது. சில்ட்ரன் மே இமிட்டேட் அக்ரஸிவ் பிஹேவியர், வன்முறை நடத்தை உருவாகலாம். வயலண்ட் மீடியாவை பார்க்குறதுனால அதுதான் ஏற்படும். எதை பார்க்குறோமோ அதாக மாறுகிறோம் என்று தானே சைக்காலஜி சொல்லுகிறது. பிளே தெரப்பி ஹெல்ப்ஸ் இன் வாட்? விளையாட்டு சிகிச்சை எதற்கு உதவுகிறது? எமோஷனல் ஹீலிங், உணர்ச்சி குணமடைகிறது. இட் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் எக்ஸ்பிரஸ் ஹிடன் ஃபீலிங்ஸ், மன உளைச்சலை குறைக்கிறது. மீடியா லிட்ரஸி மீன்ஸ் வாட்? ஊடக அறிவு என்றால் என்ன? கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், விமர்சன புரிதல். சில்ட்ரன் லேர்ன் டு எவால்வேட் மீடியா கான்டென்ட், எது சரி எது தப்பு, எல்லா ஊடகத்தில் வரக்கூடிய எல்லாமே சரிதானா என்பதையெல்லாம் எவாலுவேட் பண்ணுவதற்கு இந்த மீடியா லிட்ரஸி உதவுகிறது. ஊடகங்களை சரியாக புரிந்து கொள்ள மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவுட்டோர் பிளே இம்ப்ரூவ்ஸ் வாட்? வெளி விளையாட்டு எதை மேம்படுகிறது? ஹெல்த், ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டையுமே ஏற்படுகிறது அவுட்டோர் பிளே. பிற ஊர்களுக்கு சென்று மற்ற மாணவர்களை பார்க்கின்ற சமயத்தில் ஒரு மன ஆரோக்கியம் கூட ஏற்படுகிறது. இட் இம்ப்ரூவ்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் வெல்பீயிங்,
அவுட்டோர் பிளே. அவுட்டோர் பிளேன்னா வெளி விளையாட்டு, அதாவது இந்த மைதானத்தில் விளையாடுறதுலாம் ரொம்ப முக்கியமான, வானத்தை பார்த்து விளையாடுறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் சக்தியை தருகிறது. இட் இம்ப்ரூவ்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் வெல்பீயிங். உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. டிஜிட்டல் மீடியா கேன் என்ஹான்ஸ் வாட்? டிஜிட்டல் ஊடகம் எதை மேம்படுத்துகிறது? நாலேஜ். அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இம்ப்ரூவ்ஸ் லேர்னிங். தகவல் மூலம் அறிவு அதிகரிக்கிறது. பிளே ரெடியூசஸ் வாட்? விளையாட்டு எதை குறைக்கிறது? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைக்கிறது. இட் ரிலாக்ஸஸ் த மைண்ட் அண்ட் பாடி. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் வாட்? சமூக ஊடகம் எதை பாதிக்கிறது? ஐடென்டிட்டி ஃபார்மேஷன், அடையாள உருவாக்கத்தை பாதிக்கிறது. நல்ல முறையில் கெட்ட வகையில் பாதிக்கிறது. சில்ட்ரன் ஃபார்ம் செல்ஃப் இமேஜ் பேஸ்ட் ஆன் ஆன்லைன் இன்டராக்ஷன். ஆன்லைன் தொடர்பு அடையாளத்தை உருவாக்குகிறது. பேலன்ஸ்டு மீடியா யூஸ் லீட்ஸ் டு வாட்? சமநிலை ஊடக பயன்பாடு எதற்கு வழிவகுக்கும்? ஹெல்த்தி டெவலப்மெண்ட், ஆரோக்கியமான வளர்ச்சியை உருவாக்கும். மாடரேட் யூஸ் சப்போர்ட்ஸ் லேர்னிங் வித்தவுட் ஹார்ம். சரியான பயன்பாடு நல்ல வளர்ச்சியை தரும். ஸோ தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். God bless you abundantly. Let us meet in other video lectures.